வளர்மதி மேடம்ங்களா? ஹலோ, ஐயா வணக்கங்கய்யா. யாரு? வளர்மதி மேடம் கிட்ட பேசணும். ஹலோ, வளர்மதி அம்மாங்களா நீங்க? ஆமா. இல்ல, ஒரு லோன் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு சாரு வந்து நீங்க ஃபேக் டாக்குமெண்ட் கொடுத்தீங்கன்னு சொல்லி உங்க மேல நாங்க வந்து இது பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தகவல் கொடுத்துருந்தாரு. அதுல வந்து பேசுறப்போ பிரபாவதின்ற பொண்ணு வந்து உங்ககிட்ட இது உங்களுக்காக சப்போர்ட் பண்ணி வந்துச்சாம். அப்ப வந்து நீங்க பணத்தை வாங்கிக்கிட்டு ஓடிட்டீங்கன்னு சொல்லி அது என்ன சிவமுருகனோ ஏதோ சொல்லிட்டு அவர் பேசினாரு. அது நீங்க ஏதோ 1,00,000 ரூபா பணம் வாங்குனீங்கன்னு சொல்றாங்க. நான் யார்கிட்ட போய் வாங்கினேன் மேடம்? அம்மா நாங்க வாங்குனீங்களா இல்லையாந்தாம்மா நாங்க உங்ககிட்ட கேக்குறோம். நீங்க வாங்குனீங்களா இல்லையான்னு நாங்க என்ன கண்ணாடி போட்டோ இல்ல கேமரா வச்சவா நான் உங்களை கேட்க முடியும்? சொல்லுங்க. அப்படி இல்ல ஒரு அதிகாரி வந்து உங்களை குற்றம் சொல்றாருன்னா அது வந்து உண்மையா பொய்யான்னு கேக்குறது நியாயமா இல்லைங்களா? சொல்லாம உங்க பேரை யூஸ் பண்ண கூடாதுல்லம்மா. பேர் யாரு மேடம்? சிவமுருகன். நான் வாங்கிட்டு போனேன்றாரா? ஆமாம்மா, உன்னையே தப்பு தப்பா சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அந்த பிள்ளையால தான் நான் சூசைட் பண்ணிட்டு சாவ போறேன்னு வேற. இல்ல மேடம், அவங்க பிரபாவதி. இல்லம்மா, நீ வந்து பணம் வாங்கிட்டு ஏமாத்திட்டியா? போலி டாக்குமெண்ட் வச்சு எல்லாம் வச்சு நீ ஏமாத்திட்டேன்னு சொல்றாரு. பிரபாவதி வந்து டார்ச்சர் பண்றதுனால சூசைட் பண்ணிட்டு சாவ போறேன்னு சொல்றாரு. ஏமா ஒரு 2 பொட்டச்சிங்க வந்து ஒரு அதிகாரிய சாவடிக்கிறதுக்கு முயற்சி பண்றீங்களே, நியாயமாமா? அவர் பாவம். மேடம், நான் ஒரு நிமிஷம் சொல்றேன், நீங்க கேட்டுக்கங்க. அவர் வந்து 2 பேருக்கும் ஒரு லோன் போட கூப்பிட்டாரு. சரிம்மா. அந்த சிவமுருகன் வந்து கூப்பிட்டாரு. அப்ப அக்கா உங்களுக்கும் பையன் மாற்றத்தினாலே ஆளுக்கு 1,00,000 லோன் போட்டு தரேன்னு கூப்பிட்டு நாங்க போய் ஃபார்ம் எல்லாம் வாங்கி கொட்டேஷன் எல்லாம் போட்டு முடிச்சிட்டோம் மேடம். முடிச்ச பின்னாடி பிரபாவதி வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸும் கொடுத்து அந்த பிள்ளை என்னைய விட்டுட்டு ராம்நாடு போயிடுச்சு. சரிம்மா. போனதுக்கு பின்னாடி நான் என்ன பண்ணேன்னா, சரி நம்ம 2 பேரையும் சேர்ந்து கூப்பிட்டாரு, இந்த பிள்ளை நம்மளை விட்டுட்டு போயிட்டு போகுதுன்னு அந்த சிவமுருகன் தம்பிகிட்ட ஃபோன் அடிச்சு, தம்பி இந்த மாதிரி என்னைய விட்டுட்டு போயிடுச்சு, எனக்கு எங்கே எதுன்னு எல்லாம் விவரம் தெரியாது, கொண்டு போய் கொடுக்கறதுக்கு நான் என்ன பண்ணப்பா, எதுவும் லோன்ல பாக்கி இருந்துச்சுன்னா வாங்கி தருவியலா, தர முடியாதா? ஸ்டேட் பேங்க்ல வாங்கி தரேன்னு சொன்னாரு எனக்கு. எனக்கு ஸ்டேட் பேங்க்ல வந்து லோன் பாக்கி கொஞ்சம் இருக்கு, நான் வாங்கின விவசாய கடன் இருக்குதுப்பா அப்படின்னு. அக்கா அப்பனா வாங்க முடியாது. அப்புறம் சட்டம் போட்டேன், என்னைய செலவழிச்சு விட்டு எங்க வீட்டுக்காரர் சொல்லாதவர். நான் இப்போ 2,000 வரையும் 2,500 ரூபா வரையும் செலவழிச்சு எல்லாம் ரெடியான பிறகு நீங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுல இருந்து விளையிட்டேன் மேடம். 1 வருஷம் 2 வருஷம் ஆயிடுச்சு. எங்க வீட்டுக்காரர் இயற்கையிலேயே இந்த இது நடந்தது. வீட்டுக்காரர் போய் 3 வருஷம் ஆச்சுங்க. வெளிநாடு இறந்துட்டாங்களா? வெளிநாடு போயிட்டாரு. வெளிநாடு. ஓ, வெளிநாடா? சாரிம்மா. போயிட்டாருன்னு எனக்கு அர்த்தம் புரியலம்மா. வெளிநாடு போயிட்டாருன்னு சொன்னேன் மேடம். சரிம்மா. அப்புறம் இந்த பொண்ணுக்கு வந்திருக்கு லோன் வந்தது, எனக்கு தெரியாது, சொல்லவும் கிடையாது. எவ்வளவுமா லோன் ஆக்சுவலா? 1,00,000 தானே ஆகும் மேடம். 1,00,000மா? சரிம்மா. சரின்னு அந்த ஒரு மேடம் வந்து, அதாவது அவங்க கட்சியில இருக்காங்க, அந்த மேடம் வந்து இந்த பிள்ளைக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு தரமக்குடியில. அவங்க வந்து ஏதாவது செராக்ஸ் கடை வச்சிருக்காங்க, அவங்க பேர் கூட மறந்துட்டேன். அந்த மேடத்தை போய் கூப்பிட்டு இந்த பிள்ளை போய் அந்த லோனை வாங்கி அவங்க கையிலேயே கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிருப்பான். வீட்டுக்கு போகும் ஒரு வாரம் கழிச்சு அவங்க அம்மா அந்த பிள்ளைக்கு மாத்திரை வாரம் வாரம் வாங்கி கொடுத்தாங்க பிரபாவதிக்கு. அவங்க அம்மா எனக்கு நல்ல பழக்கமானது ஃப்ரெண்டு. அக்கா இந்த பிள்ளை தப்பானவங்க சொல்றாங்களே, உண்மையாமா? எந்த அம்மா? பிரபாவதி அம்மாவா? என்ன காவல்துறையே சொல்லுது. நான் விசாரிச்ச வரைக்கும் நீங்க தெரிஞ்சவங்கன்றதுனால உங்ககிட்ட கேக்குறேன். அவங்க அதை கேட்டோம்னா எனக்கு தொழில் பொழைப்பு அது வேணும், அதை போய் நம்ம பேசவே முடியாது. ஆமா, அதனால அவங்க கொஞ்சம் இதாதான் இருக்காங்கம்மா. ஆமா, அதனால அது அவங்க விருப்பம் மேடம், நம்மளுக்கு தேவையில்லை. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அதோட
அந்த மேடத்துக்கிட்ட என் அக்கா வளரக்கா நீங்களும் உங்கள் பையனுக்கும் என் மகளும் தானே போனீங்க, உங்களுக்கு அந்த லோன் வந்துடுச்சான்ட்டு. நான் வந்து எனக்கு கடன் இருக்குன்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு சிவமுருகன் தம்பி அப்படி சொல்லிட்டாப்புல. ஆ நான் சத்தம் போட்டுட்டு ஏன்ப்பா அப்படி முதவே நீங்கள் என்னை செலவழித்து விட்டுட்டீங்களேன்னு சொல்லிட்டு நான் சத்தம் போட்டுட்டு நான் பேசாமல் வந்துட்டு உன் மகளுக்கு வந்துருச்சான்னு கேட்டது. அவளுக்கு வந்துருச்சுக்கா. வந்ததைத்தையும் ஏன் ஹீலிங் கொடுக்காம அவக ஹீலிங் வச்சுக்கிறாம அந்த அந்த செராக்ஸ் மேடம் அந்த மேடத்துக்கிட்ட கொடுத்துருக்கா. ம் நான் ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு அவள் என்கிட்ட கொடுத்துருக்காம்மா, நான் பணம் தேவைப்படும் போது வாங்கிக்கிறேன் வச்சிருங்கன்னு சொல்லியிருக்கான். அப்புறம் நீங்கள் என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லலாம்லக்கா, அவள் ஒரு மாற்றுத்திறனாளி அவள் பாட்டுக்குள்ள உங்கள்கிட்ட கொடுக்குறா, ஒன்றா நட்டுனா அந்த பணம் யார் கட்டுறதுன்னு நான் கேள்வி கேட்டேன். ம் அதோட சரின்னு சொல்லிட்டு ஏம்மா நீ என் பணம் அது பணம் என்கிட்ட இருக்கு 2 பேரும்னா வந்து வாங்கிக்கோங்கன்னு அந்த அக்கா சொல்லுது. தேவையில்லை, அவள் உங்கள்கிட்ட கொடுத்தானா அவள்கிட்டயே கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு நான் விளைவிட்டேன்க்கா ம் அப்படின்னு அவன் பிரபாவுக்கு அம்மா என்கிட்ட சொன்னுச்சு. ம் அதோட அப்புறம் வாங்கிட்டாங்க அதுக்கிட்டாங்க. பிரபா வருவா போவா என் வீட்டுக்கு வந்துக்கிட்டு போயிட்டு இருப்பா. அப்புறம் வந்து 8000 இந்த லோன் ஏற்றுறதுக்காக டெபாசிட் கட்ட சொன்னாங்களாம் பேங்க்ல பிரபாவை. சரிம்மா. அந்த கெட்ட சொல்லும் போது இந்த பிள்ளை போய் 8000 கட்டியிருக்கான். 70,000மோ என்னமோ ஏற்றிருந்தாங்களாம். அதுக்கு பின்னாடி அந்த மானியம் இதை கட்டி முடிச்சாச்சும் ஏற்றுவோம்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்போ நான் கெட்டின 8000 கிடக்கணும்ல எங்கன்னு கேட்டதுக்கு சரியான பதில் சொல்லாதனால இது வந்து கேஸ் கொடுத்து பிடிச்சிக்கிறவா. கேஸுன்னா எங்கம்மா, போலீஸ்லையா இல்லை கோர்ட்டுலையாம்மா? கோர்ட்டில் வக்கீல் மூலியமா. ஆ சரி சரி. அப்போ வக்கீல்கிட்ட போய் கொடுத்துருக்கு. வக்கீல்கிட்ட கொடுத்த உடனே வக்கீல் வந்து கூப்பிட்டு வச்சு விசாரணை பண்ணிட்டு நம்ம கோர்ட்டில் போடணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு விசாரணை பண்ணும்போது அக்கா நீங்களும் வாங்க ம் நீங்களும் வாங்கன்னு என்னையே கூப்பிட்டுச்சு. எதுக்குமான்னு கேட்டி. அக்கா நீங்களும் தானே கொட்டேஷன் போட்டு வாங்கினீங்க, ம் உங்களுக்கு சிவன்முருகன் லோன் வாங்கி சரிம்மாம்மா கோர்ட்டு லோன் வாங்கி கொடுக்கல. ம் நீங்க வந்து இது இந்த கொட்டேஷன்காரவரும் இன்னைக்கு அங்கே வாராரு வக்கீல்கிட்ட பேச. நீங்களும் வாங்க, சிவமுருகன் வராரு, பேங்க் மேனேஜர் வராரு. நீங்க சிவமுருகன்கிட்ட 5000 என்கிட்ட வாங்கினாருன்னு நீங்களும் வக்கீல்கிட்ட சொல்லுங்கன்னு என்னைய சொல்லி இந்த பிள்ளை கூட்டி போகுது. 5000 யார் வாங்கினாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போகுது இந்த பொண்ணு? சிவன்முருகன் வந்து என்கிட்ட நான் லோன் வாங்கிட்டாருன்னு வாங்கினாருன்னு நீங்க சொல்லுங்கக்கா வக்கீல்கிட்டேன்னு என்னை சொல்லுது. எதுக்கு அது அந்த புள்ள அந்த மாதிரி சொல்லுது? அதாம்மா கேளுங்க. நான் சொல்லுவேன் ம் இந்த ஆசையெல்லாம் நமக்கு வேணாம். உன் வயசு வேற என் வயசு வேற ம் சரியா. பிள்ளை குட்டியை வச்சிருக்கேன். ஒருத்தரோட ஒரு காசு நம்ம திண்டதுனால மேன்மை அடைஞ்சிட போறது கிடையாது. பாவத்தை சம்பாதிக்க வேணாம்னா நீ உனக்கு என்னமோ கேளு. நான் 2000 கொட்டேஷனுக்கு கொடுத்துருந்தேன். ம் அந்த கொட்டேஷனுக்காகனா அந்த அவங்க வந்திருந்தாங்கன்னா வக்கீல்கிட்ட நான் லோன் வாங்க முடியல தம்பி, கொட்டேஷன் தாங்க, எனக்கு 2000 வாங்கி கொடுங்கன்னா நானே சிவமுருகன்கிட்ட கேட்டு வாங்கி கொடுக்க சொல்லி நான் வாங்கிக்கிறேன். சிவமுருகன் தான் போய் என்கிட்ட கொட்டேஷன் போட சொல்லி ஆளெல்லாம் காமிச்சு 2000 கொடுக்க சொன்னது ம் அப்படின்னு நான் இதுக்காக தான் மேடம் அந்த பிள்ளையோட சேர்ந்து போனேன். ம் அப்போ வக்கீல் வச்சு பேசுறாங்க. ம் கோர்ட்லயே ஒரு ரூம்ல வக்கீல வச்சு பேசுறாங்க. பேசிட்டு இருக்கும்போது அது வாய்க்கு வந்ததை சிவமுருகன் சொல்லுது பேங்க் மேனேஜர் ஐஓசி பேங்க் மேனேஜரின்னு சொல்லுது. 2 பேரையும் மாற்றி மாற்றி சொல்லும் போது பேங்க் மேனேஜர் மேலே தப்பு இல்லை, எனக்கு இவர் மேலேயும் தப்பு, என் பணத்தை இவர் தான் தின்றதுன்னு சிவமுருகனை சொல்றாப்புல. ம் சொல்லும்போது நான் அக்கா பாருங்க அவங்களும் 5000 கொடுத்துருக்காங்க. ம் அக்கா அவங்க மனசாட்சி படி சொல்லுங்க இங்கே வா. நான் வந்தது இந்த 2000 கொட்டேஷனுக்கு கொடுத்ததை கேட்கறதுக்காகவே வந்தேன். கொட்டேஷன்காரர் வராரு, சிவமுருகன் வராருன்னு சொன்னதுனாலதே நான் வந்தேன். ம் படாப்படியா போய் 5000 சிவமுருகன்கிட்ட வாங்கினாருன்னு நான் சொல்ல வரல. ஆ எப்படி பொய் சொல்ல சொல்றேன் என்னைய ம் அப்படின்னு சொல்லிட்டு நேரையே சொல்லிவிட்டேன். சரி. அப்போ சிவமுருகன் வக்கீட்டு சார் பாருங்க சார் கேட்டுக்கோங்க சார், அந்த பொண்ணு எப்படியெல்லாம் பேசி அந்த அக்கா வயசு என்ன இது வயசு என்ன இப்படி கூட்டிகிட்டு வந்துருக்குன்னு. தம்பி நான் கூட்டிகிட்டு வந்ததுக்காக அன்றைக்கின்னு நான் கோயம்புத்தூர் என் மக வீட்டுக்கு போக கிளம்பிட்டு இருந்தேன். ம் இது தம்பி நான் வந்து 2000 கொட்டேஷன் கொடுத்ததை கேட்கறதுக்கிட்டே இந்த பிள்ளையோட வந்தேன். நான் 5000 உங்கள்கிட்ட கொடுத்தவங்க பொய் சொல்கிறதுக்கெல்லாம் வரல தம்பி. அப்படி சொல்ல சொன்னாலும் நான் சொல்ல போகிறதெல்லாம் கிடையாது, இதுதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு பேசி முடிச்சுட்டு டாக்குமெண்ட்லாம் அந்த மேனேஜர் ஒன்றாந்து கொடுத்ததுக்கு வக்கீல்கிட்ட கரெக்டான தானே இருக்குது அப்படின்னு சொல்லவும் அவர் இல்லை எனக்கு இவர் தான் 6000 வாங்கினாரு 8000 வாங்கினாரு சோமர்தான் ஆ லோன் போடுறதுக்கு ஆ எனக்கு வாங்கி தருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசி சரின்ட்டு வெளியில் வந்துட்டோம் மேடம். பேசி முடிச்சுட்டு சரிம்மா நான் ஒரு வாரத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லவும் ஆ ஆ
அப்போ வெளியில் வந்தோடனே ஏமா என் பொழப்பு வேற, இப்போ அங்கே ஜெராக்ஸ் இது கொட்டேஷன்காரா வந்தார், உன் தேவைக்கு நீ கூட்டிகிட்டு வரைய வரலாமா அப்படின்னு. தம்பி அக்கா கொட்டேஷனை வாங்க சொன்னது நீங்கள் தம்பி, 2000 கொடுக்க சொன்னது நீங்கள், அதை உங்கள்கிட்டவே நான் கேட்பேன். நீங்கள் இந்த கொட்டேஷன் அவர்கிட்ட கொடுத்துட்டு எனக்கு லோனு நீங்கள் வாங்கி கொடுக்கல, எனக்கு 2000 வாங்கித்தாங்க தம்பின்னு சோமுருகன்ட்ட நான் சொன்னேன். அங்கனையே கோர்ட்டு வாசலையே சொல்லவும், அக்கா எப்பயுமே செல்லுபடியாகும், உங்கள் பையன் மாற்றுத்திறனாளி தானே, ஏதாவது ஒரு ஸ்கீம் வரையில உங்களுக்கு நான் லோன் வாங்கி தரேக்கா, நீங்கள் கையிலேயே வச்சிருங்க. சொன்னது சிவமுருகன், நீங்கள் எங்கேயும் போகாது, நீங்கள் வச்சிருங்கக்கா, நான் லோன் வாங்கி தந்துடுறேக்கா அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. சரின்னு சொல்லிட்டு அதோட நான் விட்டுட்டேன் மேடம். அந்த பேச்சுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை. இப்போ கூட முந்தா நாள் ஃபோன் பண்ணிக்கிட்டு, நேற்று ஃபோன் பண்ணிக்கிட்டு அழுகாத குத்தமாக சொன்னார். என்னங்க என்ன தம்பி அப்படின்னு. அக்கா என்னை இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்குது, அவமானமாக கேட்குது, நான் சாக போகிற நிலமையில மன உளைச்சல் ஆக்குது அப்படி இப்படின்னு. ஏப்பா அதுதான் பேங்க்லேயே பேசி கோர்ட்லேயே பேசி வக்கீல் மூலியமாக பேசி வந்தாச்சு, இன்னும் ஏன் உங்களை சொல்லுது இப்போ மேனேஜரதே என்னமோ கோர்ட்டில் கொண்டியெல்லாம் நிறுத்தினோம்னா அவங்க அம்மா சொன்னாங்க, மதுரை கோர்ட்டில் கொண்டு நிறுத்தி உண்மையாகி போச்சு அப்படின்னு 18 லட்சம் என் மகன் மேலே போட்டு வாங்கிட்டு தரான் லோனு, உண்மையாகி போச்சுக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது இப்போ அதுலேயும் சரியான யார் வாங்கினதுமா? ஐஓபி மேனேஜர் வாங்கியிருக்காரு, இது மேலே லோன் போட்டுன்னு சொல்லி அதை ஹைகோர்ட்டில் கொண்டு கொடுத்துருந்துருக்கான் மதுரையில். அப்படின்ட்டு உண்மையாகி போச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவே என்னை இதை சொல்லுச்சு. சரி அப்படியாம்மா, சரி அது விவரமான பிள்ளைய கண்டு பார்க்குது, நமக்கு அது கூட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அப்புறம் ஒரு நாள் இப்போ ஒரு 2 வாரத்துக்கு முன்னுக்கு யதார்த்தமா போனேன். அக்கா இங்கே எதுவும் கேட்கலின்னு இந்த முண்டை மெட்ராஸுக்கு போயிருக்காளாம்க்கா, அங்கேருந்து எங்களை ஃபோன் அடித்து கேட்குறாங்க ஒரு மேடம், இது உங்கள் பொண்ணு வந்து இந்த மாதிரி சொல்லுதம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறோம். என்ன செஞ்சிருந்தேன் எனக்கு புரியலக்கா, இந்த பிள்ளை இப்படி பண்ணிட்டு தெரியுதுன்னா அவங்க அம்மா என்னிட்ட சொல்லுச்சு. சரிப்பா அதுக்கு இதே வேலையாகவே தெரியுது, என்ன செய்ய சொன்னேன், நீ ஏதோ சொல்லி இது பண்ணி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். இப்போ முந்தா நாள் நேற்று ஃபோன் பண்ணி சிவமுருகன் ஒரே மன உளைச்சல், எனக்கு சாகராப்ப இருக்கு, என்னைய தகாத வார்த்தையெல்லாம் கேட்குதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நான் சொன்னேன், தகாத வார்த்தைன்னா புரியலம்மா, கெட்ட வார்த்தையில பேசுதான். அப்ப நான் சொன்னேன், நீங்க பெரிய இது சின்ன பிள்ளைல இல்ல தம்பி, அத அப்படியே ஒரு ரெக்கார்டிங் பண்ண வேண்டியானே, நீ அந்த பிள்ளை பண்ணுதுல ஓயாம அடிக்கடி, நீங்களும் ரெக்கார்டிங் பண்ணி 4 பேர்கிட்ட நீங்க சொல்லும் போது நீங்க காமிக்க வேண்டியானே, உங்களுக்கும் ஒரு நியாயம் கிடைக்கும்ல, வாயில சொன்னா அது தெரியுமா, ஏப்பா அப்படி பண்றீங்க அப்படின்ட்டு நேற்று சொன்னேன். அப்ப வாங்கக்கா எங்க அம்மா அவங்க அம்மாட்ட பேசுவோம், நீங்க வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாப்புல. தம்பி எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஒரு ரொம்ப சீரியஸான ஒரு கட்டம் மாதிரி இருக்காக நான் வந்து ஒரு இடத்துல குறி பார்க்கறதுக்கு போறேன், பக்கத்து ஊருக்கு போய் சாமியாடி பார்த்துட்டு என்னன்னு கேட்டுட்டு நான் வர்றப்பா, வந்தா நீங்க ஒரு 3 மணிக்கு மேல வாங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு முன்னாடி அந்த பையனும் ஃபோன் பண்ணலாம் மேடம், நானும் ஃபோன் பண்ணல. இப்ப காலையில யதார்த்தமா நானும் அதான் சரிப்பா அவன் சொன்னதுக்கு ஒரு மரியாதை என்ன பண்றது அப்படின்ட்டு ஃபோன் அடிச்சு, தம்பி நேற்று இந்த மாதிரி நேரம் ஆயிடுச்சு, நீங்களும் ஃபோன் பண்ணல நானும் ஃபோன் பண்ணல, என்னப்பா எங்கே இருக்கு என்னதுக்கு, அக்கா இதுதான்க்கா பேசிக்கிட்டு இருக்கு, என் வீட்டுல எல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. அப்பா அந்த 1 லட்சம் லோனு நீங்க வாங்கி தரீங்கல்ல, அது எனக்கு வாங்கி தர முடியுமான்னு கேட்டேன். அக்கா போன வாரமே உங்களை கொண்டு வர சொன்னேன், நீங்க கொண்டு வரல எந்த டாக்குமெண்ட், அன்னைக்கு தாப்பா எங்க அம்மா கீழே விழுந்துட்டாங்க, அதனால நான் வர முடியலைங்க. சரிக்கா நீங்க இன்னைக்கு வாங்க, நாளைக்கு 11 மணி போல வாங்கக்கா, நாங்க ஏற்றி விட்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. சரிப்பா நாளைக்கு 11 மணிக்குன்னா நான் பழம் வாங்கி கடை வியாபாரம் 4 மாசம் ஆச்சு உடம்பு சரியில்லாம, நாளைக்கு வைக்கலாம்னு இருக்கு, இன்னைக்கு டைம் கிடைச்சிச்சுன்னா சொல்லுங்க தம்பி, நான் ஒரு 3-3:30 போல வர்றேன்னு பேசுனேன் மேடம். அவ்வளோதான், அதுக்கு மேல என்னைய பத்தி சிவமுருகன் வந்து சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது மேடம், அப்படி சொன்னாருன்றீங்க. இல்லம்மா இப்போ நீங்க சொன்னதெல்லாம் கரெக்டு. நான் வந்து சென்னை பத்திரிகையாளரா இருக்கேன். இந்த பிள்ளை என்கிட்ட வந்ததும் நான் வந்து அரசாங்கத்துக்கு தான் நான் வந்து
இவங்க பண்ண தப்பெல்லாம் கொடுத்தேன். இந்த புள்ள தப்பா பேசியிருக்கு அப்படின்னா நான் உங்களை கேட்குறேன், நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்ப நான் வந்து உங்களை தப்பா திட்டுனா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒண்ணு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க, இல்ல உங்க மேலதிகாரி கிட்ட சொல்லுவீங்க. ஆமா. நீ அந்த மாதிரி உண்மையா நடந்திருந்தா கண்டிப்பா. புரியுதுங்களா? பிரபாவதி வந்து என்கிட்ட வந்துச்சு அப்படின்றதுக்காக நான் வந்து பிரபாவதிக்கு ஒன்றும் இது இல்ல இல்ல பிரபாவதியால எனக்கு ஒன்றும் லாப நஷ்டமும் இல்ல, சரியா? பிரபாவதி ஒரு செய்தியை கொடுக்க வந்து அந்த செய்தியை நாங்க வெளியிட்டு இருக்கோம். அப்போ சிவமுருகன் வந்து அவரே பிரபாவதிய மிரட்டினாரு. நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நீ இப்படியே பண்ணிட்டு தெரிஞ்சினா என் சாவுக்கு நீதான் காரணம்னு சொல்லி எழுதி வச்சுட்டு செத்துருவேன் அப்படின்னு மிரட்டினாரு. அந்த புள்ள கொடுத்தாரு, நம்ம ஸ்டேட் கமிஷன்ல புகார் கொடுத்துருக்கு. இவரு வந்து அங்கங்க காசு வாங்கிட்டு ஏதோ பண்ணிருப்பார் போல, அவரை வந்து கவர்மெண்ட்ல கூப்பிட்டு தாழ்ச்சி எடுக்கிறாங்க. அவர் வந்து மகளிர் சுய உதவி குழுல தில்லுமுள்ளு பண்ணதோ இல்ல இப்ப ஆபீசரா இருக்கிறப்ப தில்லுமுள்ளு பண்றது எல்லாத்தையும் வந்து கவர்மெண்ட் கேட்டு அவரை கொடையுது. அந்த கொடைச்சலுக்கு காரணம் யாரு? பிரபாவதி தானே. அப்போ இந்த புள்ள சொல்லிட்டு செத்துடலான்னு சொல்லி இந்த மனுஷன் வந்து இந்த புள்ளைய நீ சாகிறதுக்கு முன்னாடி எழுதி வச்சுட்டு செத்தா கூட பரவாயில்ல, இந்த புள்ளைய மிரட்டிட்டு செத்தினா செல்லுபடி ஆகுமா? என்ன மிரட்டுறாரு? இந்த புள்ளைய வந்து இந்த புள்ள கொடுத்த பெட்டிஷன்னாலதான் சாவ போறாராம். அது அப்ப நானே என்கிட்டயும் அதே வார்த்தை சொல்லும் போது சொன்னீங்க. அதாவது தம்பி நீங்க இப்படி சொல்றீங்க, பாதிக்கப்பட்டவங்க வந்து எங்கே கிடைக்குதுன்னதே போக முடியும். ஆமா, அந்த பிள்ளை என்ன கிட்ட பேசாத பிள்ளைதான்ப்பா. பாதிக்கப்பட்டவங்க நமக்கு எங்க நியாயம் கிடைக்குதுன்னு அங்கேதான் தேடி போக முடியும். ஆமா, நீங்க என்ன பண்ணலாம்? நீங்க பாதிக்கப்படாத தைரியமான வார்த்தையை நீ எங்க என்ன சொல்லலாம்? நான் அப்பவே இவ்வளவு விலைக்கு வருஷ கணக்குல இழுத்துட்டு வரணும்னு அவசியமே இல்லையப்பா. கால்ல கையில விழுந்தாலும் பிரபா என் புள்ள மாதிரி நீ ஏதோ தெரியாம நான் வாங்கி போட்டேன்னு அது காலை விழுத்து காலில் விழுந்து கூட நீங்க கொடுத்துருக்கலாம். ஆமா, வாங்கியிருந்தாலும் சொல்லியிருக்கலாம் தம்பி. நான் இன்னைக்கு பேசுனது நேத்தும் பேசுனதுமா மேடம் அவர்கிட்ட. உலகத்துல தவறு செய்யாத ஒரு அதிகாரிகளும் எங்கேயும் கிடையாது, இருக்காங்க. அதிகாரினாவே கரெக்டட் தான், சரியா? இங்க நேர்மையான அதிகாரி பாக்குறதே ரொம்ப பூதகரமா இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, நீ தப்பு பண்ணிட்ட, நீ என்ன பண்ணலாம்? பிரபா, நான் வந்து உன் அண்ணன் மாதிரி, எனக்கு வந்து சூழ்நிலை சரியில்லை, நான் பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சுக்க பிரபா, இதுதான் நடந்துச்சு, இதுக்கு மேல இந்த பிரச்சனையை பெருசாக்காத பிரபா, நான் வந்து உனக்கு என்ன செய்யணும்னு சொல்லு, நான் உனக்கு செய்யறேன், மேலும் மேலும் இதை பெருசாக்காத, எனக்கு தான் வாழ்க்கை போகும், அதனால பாரு பிரபான்னு சொல்லி சமாதானமா அந்த பிள்ளைகிட்ட பேசுனா அந்த பிள்ளை விட்டுடும். நீ சமாதானமான பேச்ச பேசாம, ஏய் நீ எங்க வேணா கொடு, உன்னைய நான் ஒரு வழி பண்ணிடுவேன், வாயப்ப சொல்லி உன்னை அடிச்சு உடைச்சிருவேன் அப்படின்னா, இப்ப நான் வந்து உங்களை உதப்பேன்னு சொன்னா நீங்க எனக்கு பதில் வார்த்தை தப்பா சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? அப்ப அந்த பொண்ணு மாற்றத்திறனாலே வீசிங் டேப்லெட் சாப்பிட்ற புள்ள நாளைக்கு அந்த பிள்ளையோட உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சிவமுருகன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சுன்னா, சிவமுருகன் மிரட்டினதுக்கு எவிடன்ஸ் இருக்கப்பா அவர் ஜெயிலுக்கு போவாரா போக மாட்டாரா? இப்போ கடைசியில என்ன சொல்றாரு, அந்த வரலட்சுமி அக்காவை கூட்டிட்டு வந்தது இவதான், இவனும் வரலட்சுமி அக்காவும் சேர்ந்து அந்த ஜெராக்ஸ் கடைக்காரங்களோட சேர்ந்து பொய்யான டாக்குமெண்டா கொடுத்து எங்களை அலைய வச்சு அந்த அம்மா வந்து கோர்ட்டு வாசல்ல 1 லட்ச ரூபா பணத்தை வாங்கினு இதுக்கு மேல இந்த கேஸுக்கு நான் வரமாட்டேன்னு சொல்லி ஓடி போயிடுச்சு. அந்த பொம்பளை வேலை நீங்க கேளுங்கன்னு நான் அதனாலதான் உங்ககிட்ட கேட்டேன் தாயே, எனக்கு உங்களை நான் பார்த்தது கூட இல்ல. ஒரு நிமிஷம், ஏன்னா அந்த அந்த தராசு மேடம் வாங்கிட்டு போனாங்கல்ல, அந்த உண்மையை வேணா நீங்க கேட்டுக்கிறதுக்காக என் நம்பரை கொடுத்துருப்பாரு. இல்லவே இல்ல, நீ பணம் வாங்கிட்டு ஓடி போயிட்டியா கோர்ட் வாசல்ல, நீ பணம் வாங்கிட்டு ஓடி போனா அந்த ஆளு சொல்றான். பாத்தீங்களா? இப்ப நீ செருப்பு என் தொடப்பு கட்டியை எடுத்துக்கிட்டு ஏண்டா நான் எங்கடா 1 லட்ச ரூபா பணம் வாங்கினேன், என்னதான் இருந்தாலும் பிரபாவதி வந்து மேடம் அது யாரு விட்டு பணம் 1 லட்சத்தை வாங்கினது? அதுதாம்மா
அது எப்படின்னு நீ செருப்பிய தொடப்படியா எடுத்து அவனை அடிச்சினா உனக்கு நியாயம் கிடைக்கும். ஆனா இவன் இங்கிட்டு ஒரு வார்த்தை பேசிக்கிட்டு, அந்த பிள்ளைகிட்ட ஒரு வார்த்தை பேசிக்கிட்டு, ஜெராக்ஸ் கடையில ஒரு வார்த்தை பேசிக்கிட்டு, வார்த்தையும் வந்து அழுவுறான்றிய. இவன் எப்படியாப்பட்ட கேப் மாதிரி. அந்த கேஸ் மாதிரி வந்து அவன் வீட்டுக்குள்ளேயும் அவன் குடும்பத்துக்குள்ளேயும் தான் வைக்கணும். இப்போ உள்ள காலத்துல இப்போ உள்ள நியாயமான ஒரு உலகத்துல வந்து யாரும் தப்பிக்க முடியாது மேடம். எங்க என்ன தவறு நடக்குதுன்னு போன் மூலியமே பிடிச்சு போடுறாங்க. ஆமா, போன் மூலியமே நீ பேசுனது உண்மை, நீ வாங்கினது உண்மைன்னு தப்பிக்கவே முடியாது இந்த இல்ல காலத்துல. இந்த ஆள் மாட்டிக்கிட்டாமா, மாற்றுத்திறனாளிகள்ல இதெல்லாம் நீ விளையாண்டு இருக்க அப்படின்னு இவனை புடிச்சு நொண்டிக்கிட்டு இருக்காங்க. அதனால அவனுக்கு பதவியோ இல்ல அசிங்கமோ இல்ல கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் ஆகி இவனுக்கு ஏதாவது ஆயிடக்கூடாதுன்றதுக்காக தான் உங்களெல்லாம் வச்சு இப்படி டிராமா பண்ணிட்டு இருக்காமா. வளர்மதி, நீ நான் வந்து உன்னை பார்த்தது இல்ல தாயி. நீ நல்லவளா கெட்டவளான்லாம் நான் சொல்லலாம் மாட்டேன். நீ எப்படியாப்பட்டவன்லாம் எனக்கு தெரியாது. ஆனா நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன், உனக்கு ஒரு உதவிக்கு இந்த பிள்ளை கூட்டிட்டு போச்சு. ஆனா உன்னைய விட்டுட்டு மேல இடத்துல போனது தப்பு. சரியா? அது தப்பு, அது நான் ஒத்துக்கிறேன், அது தப்பு. ஆனா அந்த பிள்ளைய இவனை அசிங்கமா பேசுனதுக்கு ஆதாரத்தை கொடுத்தா அந்த பொண்ணு மேல நம்ம எப்பயார் போடலாமா போடக்கூடாதா? அதான் கேட்டேன். அப்ப இவன் கிட்ட ஆதாரம் இல்லாம பொய்யா இவன் டமுக்கு அடிச்சுக்கிட்டு இருந்தா இவன் அதிகாரியா இல்ல என்ன நினைச்சுக்கிட்டு அலையறான்? இவன் கவர்மெண்ட் ஏமாத்துறானா? நானே அதான் கேட்டேன். நீங்க சின்ன பிள்ளைல தம்பி, நீங்க ரெக்கார்டிங் அந்த பேர் நின்றா போனா வந்தாவே ரெக்கார்டிங் பதியுது இல்ல, அத பத்தி உங்களுக்கு தெரியுமில்ல. நீங்க ரெக்கார்டிங் போட்டிருக்கலாம்ல, போட்டா அதுவே தப்பா போட்டுக்கா. மேடம் கேக்குறாங்க, சென்னையில உள்ள மேடம் கேக்குறாங்க, ஒரு மாற்றுத்திறனாளி பிள்ளைய நீ எப்படி மிரட்டுவ, வைப்ப, பணம் வாங்குவ அப்படின்னு சொல்லி மேடம் கேக்குறாங்க. ரொம்ப மன உளைச்சல் ஆகுது. ஏமா இப்ப நான் உன்கிட்ட கேட்டதை தானமா நான் அவர்கிட்டயும் கேட்டிருப்பேன். நீ எதுக்கு கொடுத்தினா உனக்கு என்னமா இருக்கு? நீ வந்து ஒரு பிள்ளைய சொல்ற, அந்த பிள்ளையோட ஆவணங்களை நீ கொடுத்தீனா நீ ஜெயிச்சிருவல்ல. கண்டிப்பா. இப்ப வளர்மதி 1 லட்ச ரூபா வாங்குச்சா இல்லையான்றது நான் கேமரா வச்சு பார்க்கல, நான் கண்ணால பார்க்கல, நான் ஊருக்குள்ள இருக்கிற புள்ள இல்ல, நான் சென்னையில இருக்க புள்ள. பத்திரிகைக்காரின்றதுக்காக நான் உன்னை வந்து தேவையில்லாமலாம் நான் பேச முடியுமா சொல்லு? எனக்கும் தாய் தகப்ப இருக்குது, எனக்கும் ஒரு உண்மைகள் என்ன ஏதுன்னு அலசி ஆராயிரம் புத்தி இருக்குது. நான் என்ன பைத்தியக்காரியா? பைத்தியக்கார பட்டெல்லாம் கட்டுறது. இவன் போய் அவங்க அம்மாட்ட போயிட்டு உன் பொண்ணு பைத்தியம்னு சொல்லி சொல்றது தப்பா இல்லையா? நீ சொல்லு வளர்மதி, பிரபாவதி வந்து பைத்தியமா? அவ பைத்தியமாவே இருக்கட்டும். ஒரு மாற்றுத்திறனாளி பொண்ணை பார்த்து அந்த வார்த்தை சொல்லக்கூடாதுல்ல. இல்ல பைத்தியம்னும் சொல்லக்கூடாது, மாற்றுத்திறனாளிய நோக்கடிக்கவும் கூடாது. ஒரு மாற்றுத்திறனாளிய நீ இவ்வளவு நோக்கடிக்கிறனா உனக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கணுமா எடுக்க கூடாதா? கண்டிப்பா எடுக்கணும். பாருங்க, இப்ப மொத்தம் அதாவது ஏதோ ஒரு குத்து மதிப்பா என்னைய வந்து ஒரு எதுக்கு இந்த வார்த்தை சொன்னாப்லேன்னு எனக்கே தெரியல. இப்ப வரைக்கும் ஒரு 11 மணிக்கு என்கிட்ட பேசுறாப்புல, நீங்க நாளைக்கு வாங்கக்கா, நான் அவங்க அம்மாட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்றாப்புல. நேற்று வரையும் எதிர்பார்த்தேன், நீங்க அம்மாவுக்கு பாக்குறதுக்காக போயிட்டு வந்தீங்க, நான் இருந்து பார்த்துட்டு போயிட்டு நாளைக்கு நீங்க வாங்கக்கா. நான் அப்பா நான் இன்னைக்கு பழம் எடுத்து வியாபாரம் பார்க்க இவ்வளவு நாள் ஆயிடுச்சு போலான்னு இருக்கேன், நீங்க இன்னைக்கு போகுதுன்னா நான் சொல்லுங்கப்பா அப்படி சொல்லிட்டு போன் எடுத்தா நீங்க எடுக்க மாட்டீங்க தம்பி, எனக்கு 1.5 வருஷம் ஆச்சு நீங்க லோன் போட்டு தந்து தாரேன்னு சொல்லி ஏமாத்துறீங்க அப்படின்னு. இல்லக்கா அங்க உள்ள மேடம், அங்க உள்ள ஆபீஸ்ல நீங்க இன்னும் போட்டு கொடுக்கலையா அப்படின்னு கேக்குறாங்க அப்படின்னு சொல்லி என்னைய சொன்னாரு. சரி அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன். அந்த மாதா சராக்ஸ் மேடத்துக்கிட்ட பிரபாவதி வாங்கி பணத்தை கொடுத்துக்கிட்டு என்ன சின்னவங்க ஒருத்த, ஆனா அந்த மாதா சராக்ஸ் மேடம் போய் கையெழுத்து போட்டு வாங்கினது உண்மையா பணம், பிரபாவிட்ட பணத்தை அது ஒத்துக்கிட்டாங்க. பிரபா போய் ஒருத்த கையெழுத்து சாத்தி கையெழுத்து வேணுமான்னு சொல்லவும் அவங்கள போய் கூப்பிட்டு கையெழுத்து போட்டு அந்த மேடமே பணத்தை வச்சுக்கிட்டாங்க, அந்த பிள்ளைகிட்ட கொடுக்கலைங்க. ஐயோ, நான் பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வச்சுக்கிட்டாங்களாம். அவங்க வச்சுக்கிறவும் அவங்க அம்மா என்னை மாத்திரை வாங்கிட்டாங்க, உயிரை வாங்குறாளக்கா, தப்பா அசையாம அந்த பிள்ளைய திட்டு இது இப்படி வாங்கி போய் மாதா சராசு மேடத்திட்ட கொண்டு கொடுத்துருக்காளக்கா, இவளுக்கெல்லாம் நான் எதுக்கு மாத்திரை வாங்கி கொடுக்கணும் பேச்சு. அந்த பிள்ளை அவங்க அம்மா அழுகுது என்கிட்ட.
யாரு உங்ககிட்டயாம்மா? என்கிட்ட ஐயோ. நான் சொல்லுவேன், அந்த பிள்ளை பழக்க வழக்கம்னு தெரியுதுல்ல, நாளைக்கு இல்லைன்னு சொல்லிட்டா அந்த பணத்தை யாரு கட்டுறது? யாரு கட்டுறது? நாங்க தான் கட்டணும், எங்களுக்கு தெரியாதுன்ட்டு போயிட வேண்டியது. என் புருஷன் அந்த பிள்ளையே இல்லைன்னு சொல்றது மாதிரி நானும் தெரியாதுன்ட்டு போக வேண்டியது. அப்புறம் என்ன செய்யறது? அப்புறம் அந்த மேடம் போன இப்போ அந்த ஜெராக்ஸ் கடை மேடம் வந்து ஸ்கூட்டி வாங்கினாங்கன்னு சொல்றல, அது பிரபா பணத்துல தான் வாங்கினதா? தெரியாதுங்க மேடம். அந்த இப்படி சொன்னியம்மா ஸ்கூட்டி வாங்கினாங்க, நீ அது யார் பணத்துல வாங்கினது? ஸ்கூட்டி வாங்கல, இது இந்த பிள்ளைய கூப்பிட்டேன். அந்த பிரபா வந்து அந்த அக்காவை சாட்சி கையெழுத்து போடணும்னு சொல்லவன் அந்த அந்த மேடத்தை கூட்டிட்டு போய் சாட்சி கையெழுத்து போட்டுட்டு அந்த பணத்தை வாங்கி அவங்க கையிலேயே கொடுத்துட்டு வந்துருக்கான். அவங்கதான் வாங்கிக்கிட்டாகலாம், அவங்களும் ஒத்துக்கிட்டாகலாம்ல. நான் தான் வாங்கிட்டு வந்து அவளுக்கு 2 பாதியா நான் கொடுத்துட்டேன். ஆனா பணம் கொடுத்துட்டாகலாம். ஒரு தடவை 25,000 கொடுத்தேன். அப்புறம் என்னோட சண்டை போட்டுக்கிட்டு சொல்லுன்னு கேட்டா, இந்த உன் பணத்தை வந்து நீ வாங்கிட்டு போயிரு, வந்து வாங்க முடியாது, என் அக்கௌண்ட்ல அனுப்பி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, நான் அக்கௌண்ட்ல அனுப்பிட்டு அதோட பில்ல வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அம்மா கிட்ட சொன்னாங்களாம், பிரபா அம்மா கிட்ட. பிரபா அம்மா தானே எனக்கு சொன்னாங்க. அப்படியா? அவங்க வாங்கின பணத்தைன்னு சொல்லியிருக்காப்ல மேடம். என்ன சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இல்லம்மா, இது சிவமுருகா சொன்னதை தான் நான் உன்கிட்ட கேட்டேன். ஏமா நான் சொல்றேன், உன் நம்பர் எனக்கு எப்படி தெரியும்? சிவமுருகன் கொடுத்தாப்லையா? அந்த கருகாலி பையன் இப்படி செய்வான் நான் எதிர்பார்க்கல தாயி. என்ன ஒரு தில்லாலம்படி பயப்படியா இருக்கான். இல்லங்க மேடம், ஒரே ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம். அந்த வளர்மதிங்கிறது ஒரு பொம்பளை போட்டு வாசல யாருக்கிட்ட வாங்குச்சு? பிரபா கிட்ட 1 லட்சம் வாங்குச்சா இல்ல உங்ககிட்ட வாங்குச்சா? யாருக்கிட்ட வாங்கிட்டு ஓடுச்சுன்னு நீங்க கேட்டுக்கலாம்ல மேடம். நான் கேட்டேம்மா, நீங்களே கேளுங்க மேடம். நீங்க கேட்டீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். நான் நம்பர் அனுப்புறேன். அவங்க எல்லாம் நான் வந்து உதவி செஞ்சேன். சரி, மாற்றுத்திறனாளிகள் இதுல வந்து உதவி செய்யலாம்னு நான் செஞ்சேனே தவிர எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல. இதுங்கெல்லாம் ஃபேக் டாக்குமெண்ட், அதான் போலி ஆதாரங்களை வச்சு பணத்தை வாங்கி கவர்மெண்ட்டை ஏமாத்துச்சுங்க. சனியர்களுக்கு உதவி செஞ்சதுக்காக நான் மாட்டிக்கிட்டு இப்ப முழிக்கிறேமா அப்படின்னு சொன்னாமா. எனக்கு ஏன் சார் அவங்கதான் பொய் டாக்குமெண்ட் கொடுத்தா உனக்கு அறிவு வேணாமா? நீ ஒரு கவர்மெண்ட்டுக்கு துரோகம் பண்ணலாமா? நான் கேட்ட தப்பா ரைட்டா தாயி? உடனே இல்ல மேடம், அந்த வளர்மதி வந்து நான் சாட்சி சொன்னா எனக்கு காசு கொடுக்கணும்னு சொல்லிருச்சு. அதுக்கெல்லாம் காசு கொடுத்து அழுதாமா. நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அழுதாமா. எனக்கு வந்து எனக்கு காசு கொடுத்தாப்லையா? நான் சொன்னேன், நீ என்ன பண்ணியோ அதுக்குரிய தண்டனைய கடவுள் உனக்கு என்னைக்கு இருந்தாலும் கொடுப்பாரு. கண்டிப்பா. நீ என்ன பத்தி நீ எங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அரசாங்கத்துக்கு நீ சென்னைக்கு வந்தீங்கன்னா நான் சென்னையில யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். நான் வந்து வேற மாதிரி இது வந்து டெப்டி சிஎம் வரைக்கும் கொண்டு போய் சென்ட்ரல் வரைக்கும் கொண்டு போனீங்கன்னா அவனே உன் தோலை உரிச்சு விடுவாங்க. ஃப்ராடுகார வேலையெல்லாம் என்கிட்ட பேசாதடா, அவன் வெயிடா நாயே அப்படின்ட்டு. அவன் என்னையவே மிரட்ட வரானா. அப்ப நான் அவனை சும்மா விடலாமா தாயி? மேடம், இது இந்த பிள்ளை வாங்கின பின்னாடியும் அப்புறமா எங்க வீட்டுக்காரர் வெளியில போன பிறகு கொஞ்சம் பழம் வியாபாரம் பார்க்கறதுக்கு காசு இல்லாம தவணை டெய்லி கட்டுற தவணையில 30,000 வாங்கி டெய்லி 300 ரூபா கட்டிக்கிட்டே நான் பழ வியாபாரம் பார்த்தேன் மேடம். ஐயோ இல்ல, கஷ்டப்படுறவங்களை இப்படியாமா சாவடிப்பா இவன். அப்படி கூட கேட்டேன், தம்பி இப்பனாலும் 1 லட்சம் அந்த லோனை வாங்கி கொடுங்க தம்பி, 2,000 கொடுத்துட்டு நான் செலவுல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்ப்பா அப்படின்னு. சொல்றேக்கா. ஆனா போன் அடிச்சா மதிக்கவும் மாட்டாப்புல, எடுக்கவும் மாட்டாப்புல மேடம். இப்ப அந்த ஆளுக்கா வகுத்த வலிச்சதுனால என்னை நேத்துல இருந்து போன் பண்ணி அவனுக்கு வயிற்ற வலின்னு தான் உங்களை கூப்பிடுறானே ஒழியா இது வரைக்கும் உங்களை மதிச்சானாமா? அந்த அடிக்கிற போன மதிக்கவும் மாட்டாப்புல, எடுக்கவும் மாட்டாப்புல. என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு எடுத்துக்கிட்டு, அக்கா நீங்க போன் பண்ணுவீங்க அங்கே இருந்து வேலையா போச்சு, அதனாலதான்க்கா நான் எடுக்க முடியல. அக்கா நீங்க அடுத்த வாரம் இன்னும் கிளம்ப போன் அடிக்கேன், நீங்க அங்க வந்துருங்க, நான் அந்த லோனை ஏற்றி விட்டுறேன். ஐயோ 1.5 வருஷமா லோன் ஏத்துறாராமா இவரு? அன்னைக்கு அடிச்சேன்னு வச்சுக்கோங்க மேடம், எடுக்கவே மாட்டாப்புல பார்த்துட்டாங்க. இப்படி நம்மளை ஏமாத்துறேன் அப்படின்னு கழிச்சடதாமா. நீ சொன்னது கரெக்டுமா, அவன் சரியான கழிச்சடதாமா.
மாற்றுத்திறனாளி ஆஃபீஸுக்கு ராம்நாடே போனேன் மேடம். அங்கே போய் அங்கே ஒரு பிடிஓ இருக்காங்கல்ல, அந்த சார்கிட்ட போய் சார் இந்த மாதிரி 1,00,000 மானிய லோன் இருக்குங்க சார், அதை நான் வாங்கினதே கிடையாது, நான் பழக்கடை வச்சு பஸ் ஸ்டாண்டு கிட்ட பார்த்திபனூரில் இருக்கேன், எனக்கு வேணும் சார் அப்படின்னு கேட்டதுக்கு நீங்கள் வாங்கிட்டு ஃபார்ம் கொடுத்தாரு. வாங்கி பேங்க்கில் போய் நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி இதில் நெட்டில் ஏற்றி விடுங்கம்மா அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. கொடுத்த உடனே வாங்கிட்டு வந்தேன்னா இந்த பையன்கிட்ட சொன்னதுக்கு அக்கா என்கிட்ட இருக்குக்கா ஃபார்மு, அதையும் போட விடாம என்னைய தடுத்து பிடிச்சி. ஐயோ அக்கா என்கிட்ட இருக்குக்கா ஃபார்மு, நான் கொண்டு வரேன்க்கா, உங்களுக்கு வந்து அவர் 30,000 தானே தள்ளுபடி சொன்னாரு, நான் 35,000 உங்களுக்கு தள்ளுபடியில் வாங்கிட்டாரு மானியம். அதுலயும் உன்னை ஏமாத்திட்டான் பாருமா. ஏமாத்திட்டான் மேடம், இது வரைக்கும் ஏமாத்திட்டேன். இப்போ ஃபோன் அடிச்சேன் ஒரு 12 மணி போல, தம்பி நாளைக்கு இன்னைக்கு நைட்டு நான் பழம் எடுத்த போனேன்னா நாளைக்கு வர முடியாது, எங்கள் அம்மா வேற உடம்பு சரியில்லாமல் கிடக்காக, அதனால யாரும் பாத்துக்கிற இல்ல, இந்த நல்ல நாளுக்கு இந்த சிவன் ராத்திரி திருவிழாக்கு ஏதோ ஓடுமுறதுக்காக வப்பம்னு இருக்கு, இன்னைக்கு வாரேன் தம்பி ஒரு 3 மணிக்கெல்லாம் எனக்கு அதை பதிஞ்சு கொடுங்கன்னு கேட்டேன். அதுக்கு ஒரு ப்ராடு என்ன வர்றேன், இல்ல இன்னைக்கு ராம்நாடு மீட்டிங் போறேக்கா. அவன் மேல என்கொயரி பதிஞ்சாச்சு. மீட்டிங் போறேக்கா, அதனால வந்து நாளைக்கு 11 மணிக்கு வாங்கக்கா அப்படின்னாப்புல. நான் அப்புறம் திருப்பி இது சொன்னேன், தம்பி நாளைக்கு 11 மணிக்கு வர வாய்ப்பே இல்லை, ஏன்னா பழம் கடை நான் வச்சுட்டேன்னா அதை விட்டு வெளியேற முடியாது. ஒரு நாளைக்கு கூவி கூவி வித்தா என்ன கிடைக்கும், ஒரு 300-400 ரூபா கிடைக்கும். அதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க உழைக்கிறீங்க. அப்பப்ப அலைய வச்சா உன் வாழ்க்கையும் உன் வாழ்வாதாரமும் என்ன ஆகும்? ஏன்னு சொல்றீங்க, அந்த கொட்டேஷனுக்கு 2 ரூபாய் அந்த ஆளு வாங்கி கொடுத்துட்டு. யாரு 2 ரூபாய் வாங்கினது? அந்த கொட்டேஷன் போட்டு கொடுக்குறாங்கல்ல நம்மளுக்கு பொருளாதாரம் வாங்குறோம் சேர்த்து, அது யாரு? அது வந்து பரமக்குடி. ஆமா, அவங்கக்கிட்ட 2000 கொடுத்துருன்னு சொன்னது இந்த சோமுருகன் தான். அப்புறம் அந்த கொட்டேஷன்லாம் வச்சு ஒரு இது மாதிரி எழுதுறாங்கல்ல, ஃபார்ம் ஃபில் பண்ணி எழுதுறாங்கல்ல, அவங்களுக்கு 300 ரூபா கொடுக்க சொன்னாப்புல. 300 ரூபா கொடுத்து திரும்பி அவங்க எழுதி கொடுத்தவங்களுக்கு 300 ரூபா கொடுத்து வாங்கினா திரும்பி. ஏன்னா கரெக்டா பேசுறேன், அந்த கூட குறையலாம், கூடவும் சொல்லலை நான் குறையவும் சொல்லலை, கரெக்டா. ஆமா, 300 ரூபா கொடுத்துட்டு அதோட வந்தோம். வரும்போது சரி டீ சாப்பிடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டுக்கிட்டே சொன்னா, அதோட சிவமுருகன் அந்த எழுதி கொடுத்தவர் எல்லாரும் ஒரு கடையில இருந்து டீ சாப்பிட்டாங்க. நான் கொடுத்தேன் அவருக்கு காசு. நீங்க எல்லாத்துக்கும் டீ தான் வாங்கி கொடுத்தேன்னாரு. ஒரு லோன் வாங்கி கொடுக்க போறாங்களே அப்படின்னு நினைச்சிட்டு கொடுத்தேன். அப்புறம் வந்து மறுபடியும் அந்த கொட்டேஷன் இதுகளை கொண்டுட்டு வாங்க, ஆன்லைன்ல ஏத்துங்க, இன்னைக்கே போய் ஏத்துங்க. நான் போக அதுக்கெல்லாம் பிரபா போயிட்டான் முன்னாடி. வாரா அந்த ஃபார்ம் எழுத கொடுத்துட்டு வந்துட்டேன். நான் போய் வாங்க போறதுக்குள்ள இவ போய் 2 பேரும் போகும் சொன்னதுக்கெல்லாம் அவன் முன்னாடி போய் ஃபார்மை வாங்கிட்டு வந்துட்டான். இல்லைம்மா நானும் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னதுக்கு நீங்க வாங்கக்கா அப்படின்னு. சரி வாங்கக்கான்னு சொல்லுவேன்னு நம்ம டக்குன்னு வாங்கிட்டு வந்துடுவோம், எழுதிதான் வச்சிருப்பாருன்னு போய் கேட்டு வாங்கிட்டு வர்றதுக்கெல்லாம் போன் அடிக்கிறேன், ஏனம் வாங்கிக்கிறேன்னா நான் பஸ் ஏறி போயிட்டு இருக்கேன். எனக்கு கொஞ்சம் கோபம் ஆகி போச்சு அந்த பிள்ளை மேல. யார் மேல? பிரபா மேல. 2 பேரும் ஒரு இடத்துல சந்திச்சிக்கிறோம், 2 பேரும் லோனை போட்டோம். அப்ப நம்மளை விட்டுட்டு போகும்போது அது ஒரு மன கஷ்டப்பாதான் இருக்கும். அவ கொஞ்சம் 9வது படிச்ச பிள்ளை, கொஞ்சம் விவரமான பிள்ளை அவ, அதனால நம்ம அவளோட போனோம்னா நமக்கு இது கிடைக்கும்னு நினைச்சுதான் அவளை போன பிடிக்கும். கடைசியில அவ விட்டுட்டு போயிட்டாங்கன்னா கடைசியில நான் 2,800 ரூபாய்க்கு மேல செலவழிச்சதே மிச்சம். அந்த கொட்டேஷனை நானும் வீட்டுலதான் இருக்கேன், இது வரையும் வாங்கி கொடுக்கல, ஏமாத்திக்கிட்டே இருக்காப்புல. இல்ல இவன் இவ்வளவு பேருக்கு பணம் வாங்கி கொடுக்கறதுக்கு, லஞ்சம் வாங்கி கொடுக்கறதுக்கு இவன் நான் கேக்குறான் 2000 ரூபாய் 300 ரூபாய் லஞ்சம் வாங்கறதுக்கு இவன் என்ன மாமா பிள்ளைய பாக்குறான் பாரதேசி மாவன். ஆமா, அவங்களுக்குள்ள அவங்களுக்குள்ள கமிஷன் இவர் தேடி கொட்டேஷன் நாளுக்கு அந்த போட்டு கொடுக்குறவருக்கு ஒரு 1000 ரூபாய், இவருக்கு ஒரு 1000 ரூபாய், இவருக்கு அப்படி டீலு. நீ வாங்கிக்கோ எனக்கு டீல குடுத்துரு. அதனாலதான் மேடம் இவ்வளோ கடையும் வச்சுக்கிட்டா, ஒரு கடையை போய் கொடுத்து கொடுத்தா அப்புறம் சரி போட்டுட்டாரு தேதியை மாற்றி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லவும் அதுக்கும் வேலையிட்டு போன வாரம் போனேன் மேடம் பரமக்குடி. போய் கேட்கும்போது அவர் சொல்றாரு, அக்கா தயவு செய்துப்பா நாங்க இன்னமே கொட்டேஷன் போட்டுக்கிறோம், பிரபானால பிரச்சனை ஆகி போச்சுல.
தயவு செய்து இனிமேல் நாங்கள் யாருக்கும் கொட்டேஷன் போட்டு கொடுக்குறதில்ல அப்படின்னாரு. ஆனால் நாங்கள் கொட்டேஷன் போட்டு வாங்குறதுக்கு வரல, நீங்கள் போட்டு கொடுத்த நான் லோனே வாங்கலை, அதை வந்து டேட்டை மட்டும் மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தனா அவர் வாங்கி பார்த்துட்டு டேட்டே போடலை. நீங்கள் லோன் என்னைக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அன்னைக்கு நீங்கள் டேட்டை போட்டுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருப்போம், நீங்கள் பார்க்கலையா? நான் அதை கூட பார்க்கல, படிப்பறிவு கம்மியா இல்லை உலகத்தை, நான் அதை கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தீங்கடா. இவ்வளவு சிரமத்துல என்னை இழுத்து விட்டு சுத்திட்டு பாக்குறவா, இவ்வளவு கஷ்டத்துல 300 ரூபான்னு வாங்குற உங்களை போய் இந்த மாதிரி 1,00,000 ரூபாய் வாங்கினேன்னு சொல்றானே இவெல்லாம் மோசமா போவான். அதான் அப்படி சொன்னது. இப்ப கொஞ்ச நேரத்துல நான் போன் எடுத்து கேட்டுட்டு மேடம் நான் சொல்றேன், சாப்பிட்டுக்கிட்டுதான் நான் உனக்கு போன் பண்ண மாதிரி காட்டிக்காத. சரிங்க மேடம். ஏன்னா நான் போன் பண்ண மாதிரி நீ சொன்னீனா அவங்க இப்படி அப்படின்னு வாண்ட ஒரு கதையை சொல்லுவா. நீ என்ன பண்ணனா, சார் நான் இவ்வளவு பணம் கொடுத்து இவ்வளவு பண்ணியும் எனக்கு வந்து யார் சார் லோன் போட்டு தரலன்னு கேளு. அது கேட்க உனக்கு உரிமை இருக்கு, அத கேளு. அப்ப அவன் என்ன சொல்றான்றத நீ அப்புறமா எனக்கு சொல்லு, நான் உனக்கு ரூட்டு சொல்றேன். நான் உனக்கு ஐபிஎஸ் மேடம் கிட்ட இருக்க பிஏ நம்பர் தரேன், அவர்கிட்ட பேசு, உனக்கு லோன் கிடைக்கும். இந்த திருட்டுக்காம் நாட்டி லோன் வாங்கி தரேன் அதை வாங்கி தரேன்னு எல்லாருடையும் காசை வாங்கி ஏமாத்துறதே இந்த திருட்டுக்காம் நாட்டிக்கு வேலையா இருக்கு. அதனால அவனெல்லாம் ஏமாறாதம்மா, சரியா? ஏமாந்துட்டேன் மேடம். இப்பவும் நான் அடிக்கிற போன மடிக்க மாட்டேன், எடுக்க மாட்டேன். ஆனா நேத்து வவுத்தோலியும் தன்னால போன அடிச்சு நான் சாக போறேன். பாத்துக்க தாயே, நீயே பாத்துக்கோ. நம்ம என்னதான் சொல்றது, அவனெல்லாம் இவெல்லாம் என்னடா புழு புழுத்து சாகுவான். நிலைக்காது மேடம் இந்த மாதிரி வைத்தறிச்சல், மாற்றுத்திறனாளிகளோட வைத்தறிச்சலை கொட்டிக்கிட்டு இவன் வாழணும்னு நினைச்சானா அதெல்லாம் நிலைக்காது, ஒருபோதும் நிலைக்காது. கண்டிப்பாமா, அடுத்தவங்க வைத்தறிச்சல் எல்லாம் வாரி கொட்டிக்க கூடாது. மனநிலை. இப்ப சொல்லுமா, பிரபாவதி தப்பான பொண்ணா? சொல்லியா? பிரபாவதி தப்பான பொண்ணுக்கு சொல்றதுக்கு வேலையே இல்லை மேடம். அவள என்னோட அவ பேசாத பொண்ணான்னு இருந்தாலும் நல்ல கரெக்டா பேசுவா. கரெக்டா பேசுவா, எதையும் அக்குரீட்டா போட்டு எடுத்து கொடுப்பா. பெரிய படிப்பாளி கூட அந்த மாதிரி கண்டுபிடிக்காது முடியாது மேடம். கண்டிப்பா நாங்க ஆச்சரியமா பாக்குறோம். எம்ஏ படிச்சிருக்கோமா, எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அந்த புள்ள ஒவ்வொரு கேள்வியும் ஒவ்வொரு டாக்குமெண்ட் கேக்குறது அவ்வளவு இதா இருக்கு. அப்படிப்பட்ட புள்ளைய போய் பைத்தியக்காரின்னு சொல்றானே. ஆமா பைத்தியம் சொல்றது. என் பையன் மாற்றுத்திறனாளியா இருக்கிறான்னு போயிட்டு அவனுக்கு காடனா போடுறது 100 வேலையில என் பேரை அப்பா பேரதான் போடணுமா. ஆமா, அது என் பையன் பேரை போட்டு என் பையன் பேர்லயே இன்னொரு 2வது பையன் பேர்லயே பணம் ஏற்றி இருந்திருக்காங்க. அப்ப வந்து மாற்றுத்திறனாளிக்கு வந்து கூட தொகை ஏன் உங்க மையன் பேரை போட்டு இருக்காம இந்த பிள்ளை எப்படியோ எங்க நம்பரை வாங்கி அந்த 100 வேலை நம்பரை வாங்கி போட்டு அது செல்லுல போட்டு போய் ஜெராக்ஸ் கடையில போட்டு என்னமோ போட்டு எடுத்து எங்கிட்ட கொண்டாந்து கொடுத்துருச்சு மேடம் அந்த பேப்பரை. நல்லா உதவி பண்ணுவா. நீங்க சொல்லுங்களா, அவளுக்கு மூளையெல்லாம் ரொம்ப ஸ்பீடு மூளை. ஆனா ஒருத்தரோட பிடிவாதம் பிடிச்சு பேசக்கூடாதுன்னு பேச மாட்டான். கரெக்டா இருப்பா. நல்ல பிள்ளைங்க பாவம். இது ஏதோ சின்ன ஒரு 1000 ரூபா நாளையும் கடன் வாங்கிங்க மேடம் அந்த பிள்ளைகிட்ட. அப்ப கோயம்புத்தூர் போயிட்டேன். கோயம்புத்தூர் என் மக அங்க இருக்குன்னு போயிட்டேன். போகும் அங்க இருக்கையில போன் அடிச்சிச்சு. சொன்னேன், பிரபா அவனுக்கு வியாபாரத்துக்கு தகுதி இல்லாத பையன் இருக்கிற பழத்தை வீடான்னு சொல்லிட்டு வந்தேன். அதெல்லாம் அவன் பார்க்க முடியாது, அதனால நான் அந்த வந்துருவேன்னா உங்க மக இருக்குல்ல, உங்க மகளுக்கு இந்த செல்லு மூலியமா போட்டு விடுறாங்கல்ல மேடம் பணம், அந்த மாதிரி போட்டு விட சொல்லுங்க அப்படின்னா. நான் சொன்னேன், என்ன பிரபா நீ என்னமா தெரியாதபிள்ள அறியாதபிள்ள மாதிரி பேசுற, கோமா சொல்லிக்கிட்டு பேசுற. என் மக வீட்டுல வந்திருக்கீங்க, என் மகன் வீடா இருந்தாலும் என் மருமகளா என் மகனை கொடுங்கன்னு கேட்கலாம். மகத்தை போய் கொடு, நான் அதை வாங்கின கடனை கொடுக்கணும் கேட்கவா? சும்மா இரு, நான் அதை வந்துடு 2 நாள் போறேங்க, உன் மகனை கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு. சரி என் மகன்கிட்ட போன் அடிச்சு, அடே தம்பி நீ ஒரு 1000 ரூபா கொடுத்துரு. அந்த பிள்ளை பிடிவாதம் கத்திக்கிட்டே பேசுது மகனுக்குள்ள நின்றுகிட்டு கடையில அப்படின்னு. அதே எல்லாரு மேலயும் ஏமாந்ததுனால யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியலம்மா.
இல்ல வரோம் வரோம் நம்ம வீட்டுக்கு வரோம். வந்துச்சுன்னா அக்கா என்ன சாப்பாடுக்கா, அந்த அவங்க அம்மாவும் அப்படித்தான், அக்கா என்ன சாப்பாடு, என்ன அக்கா உங்கள்கிட்ட சாப்பிட்டாதாக்கா எனக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கு, நல்லா சொல்லுன்னு வச்சுக்கிறியாக்கா, எந்த சாப்பாடும் அதெல்லாம் நான் நினைக்க மாட்டேன், என் புள்ள மாதிரி நினைச்சுக்கிறேன் அதெல்லாம். அந்த நல்லா காக்கா பிடிக்குதுல்லக்கா. நல்லா ஆனா வாயுள்ள புள்ள காக்கா பிடிச்சுக்கிட்டு நல்லா எல்லாரையும் ஏச்சி பேச்சுக்கின்னு பண்ணுது. அது பண்ணணும்னா அதுகிட்ட இருந்து நம்ம கேட்டுக்கலாம் அறிவை, அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் பேசும் அந்த பிள்ளை. அந்த இதுலயும் எண்ணெய் வியாபாரம் பார்க்கும், கருவாடு வியாபாரம் பார்க்கும், மீன் வியாபாரம் பார்க்கும். இப்ப கூட நம்ம சந்தையில போய் காய்கறி வாங்கி வியாபாரம் பார்த்ததாக ஒருத்தர் சொன்னாங்க. தெரியுங்கப்பா, நமக்கு வந்துச்சு, நம்ம சொன்னோம், அந்த பிள்ளைக்கு தேவையானதை வந்து ஆணையங்கள்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், ஆணையத்துல நடவடிக்கை எடுக்கிறாங்க. இப்போ மேடம் கொடுத்துருக்கியா? என்னமா தெரியுமா கொடுத்துருக்கியா? இல்லையா, அவ வந்து அவன் சொல்லியிருக்கான்ல, அது என்கொயரிக்கு வரப்பதான் தெரியும், நமக்கு என்னையா தெரியும். அது வரப்ப நீ வந்து உண்மையை சொல்லியா? இந்த ஞாயிற்றுக்காகத்தான் அவன் சொல்ல சொல்லி கொடுத்துருக்கான். ஆனா வாங்கிட்டு போனது அந்த மாதாஜராஜ் மேடம் தான் வாங்கிட்டு போனது. அதே மாதாஜராஜ் மேடமா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், நமக்கு நியாயம் தர்மம் தான் முக்கியம். சரியா? பிரபாட்ட கேட்டீங்கனாலும் ஆமான்னு சொல்லுவாளே. சரியா, பாக்கலாம்யா. நான் இப்போ வேற ஒரு வேலையா வந்தேன். சரி, இவன் கொடுத்தானா, இவன் கொடுத்ததுக்கு நம்ம கேட்கல, ஏன்னா உன்னுடைய தரப்பு நியாயம் நீதான் சொல்லுவ. நம்ம எல்லாம் வந்து ஏதோ ஏனாதானோன்னு எழுதி வைக்க கூடாது அப்படின்றதுனாலதான் உன்னைய ஒரு வார்த்தை கேட்டம்மா. சரியா? நான் ஏதாவது கேட்டது உன் மனசு காயப்பட்டுருந்தா மன்னிச்சுக்க தாயி. ஏன்னா நான் உன்னை காயப்படுத்தணும்லாம் கேட்கலையா. இவன் கேட்ட இந்த பரதேசி மாவ காசை வாங்கி தின்னுபிட்டு உன்னைய வந்து இப்படி எல்லாம் பேசியிருக்கானே அப்படின்னு நீ சொல்லி, இப்ப நான் கேக்குறப்ப எனக்கே மனசு அப்படியே கொதிக்குது. இந்த படுவாரி அரசாங்கத்துல துட்ட வாங்கிக்கின்னு போன மாதிரி கஷ்டப்படுற பொம்பளையெல்லாம் ஏமாத்திட்டு இருக்கானே இந்த கருங்காலி பையன். இவனுக்கு என்னதான் அழிவு வருமோ தெரியல. சரி, நம்ம பாப்போம் என்ன நடக்குதுன்னு. மேடம், எங்க வீட்டுக்காரு கூட செலவழிச்சு ஒரு 2-3 மாசம் சென்றுதான் வெளிநாடு போனாரு. அப்ப சொல்லுவாரு, இந்த புருஷனா லோன் போட்டு தரேன்னு ஓடுனேன், இருக்கிற காசெல்லாம் ஓடி ஓடி செலவழிச்சிருக்குங்க, உனக்கு எந்த புருஷனும் லோன் போட்டு கொடுக்கலையான்னு கேட்டாரு. ஏன் புருஷன் லோன் போட்டு வாங்க முடியலைன்னா அந்த ஆளு அதுக்கு மேல கிறுக்கு. அந்த மாதிரி எல்லாம் இதனால நம்ம ஏன் இந்த கேள்வி எல்லாம் வாங்கணும், தேவையா? அப்படி வாங்கிட்டு நான் ஒன்னு சொல்றேன், இந்த நம்பர் சேவ் பண்ணி வச்சுக்கோ. சரிங்க மேடம். நீ வந்து நீ அந்த இது இருக்குல்ல ஆப்பு, அது மூலமா உன் லோன் என்ன வேணும் ஏதுன்றதெல்லாம் நீ இது பண்ணு, பதிவு பண்ணு. இவனை மாதிரி அதிகாரிகளை நம்பி போனீனா அது நடக்காது. சரியா? பையனுக்கு லோனு இது பணம் ஏறும் மேடம். அங்க அங்க ஒரு மேனேஜர் மேடம் இருந்தாங்க. அவங்க சொல்லுவாங்க, அவங்க நல்ல ஃப்ரெண்டு மாதிரி என்னோட பழகிட்டாங்க. அவங்க சொல்லுவாங்க, எப்பா இந்த மாதிரி 1 லட்சம் ஸ்கீம் வருது, 30,000 மானியம், நீங்க அதை வாங்கி ஏற்றி விடுங்கப்பா, நானே அங்கே கெட்டாச்சில இருக்கேன் ராம்நாட்டில், நான் உங்களுக்கு ஏற்றி விடுறேன்ப்பான்னு சொன்னாங்க. நான் அவங்க பேச்சையும் கேட்காமையும் இருந்துட்டு மேடம். ஐயோ, எல்லாம் போச்சு. சரி, விவரம் தெரியாமதான் இப்படி பிரபா பேசியிருந்தான்னா கூட கூட்டிட்டு போயிருக்கேன். இல்ல, பிரபா உங்ககிட்ட பேசியிருந்தா உங்களை சென்னைக்கே கூட்டினது என்கிட்ட காட்டியிருப்பாளே. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. பிரபா அங்கதான் இருக்கா. அப்புறமா நீங்க போய் பாத்தீங்கன்னா அவட்ட சொல்லுங்க, அவ உங்க சென்னைக்கு அழகா கூட்டு வருவா. சரிங்களா? அந்த எங்களுக்கு சென்னையில நிறைய சொந்தக்காரவங்க எல்லாம் இருக்காங்க மேடம். அப்ப சரிம்மா, பாத்துக்கடாமா. சரிம்மா, அந்த நம்பர் சொல்றீங்களா மேடம்? என்ன நம்பர்யா? இந்த லோனுக்கு ஒரு மேடத்து அதிகாரியை பார்க்க சொன்னீங்க. அது நானு முதல்ல அவங்க கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் அனுப்பிட்டு அவங்களே உன்னை கூப்பிட சொல்றேன். சரிங்க மேடம். ஆனா என் பேச்சுல இந்த 1 லட்சம் வளர்மதி வந்து ஓடுச்சுன்னு மட்டும் வந்துட வேண்டாம். ஏன்னா அது ஒரு பேப்பர்ல போட்டாலும் போடுவீங்க. நாயாமா, நீ வாங்கினான்னு போட போற, வாங்கலைன்னா வாங்கலான்னு போட போற. இப்ப 10 நிமிஷத்துல நான் அடுத்து நீங்க சொன்னமெல்லாம் சொல்லவே இல்லை. சொல்லாமலே என் பேச்சு வேற மாதிரி வருது. சிவமுருகன் தம்பி எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வேற மாதிரி கேட்குறீங்க. என்னக்கா இப்படி கேட்குறீன்னு கேட்பாப்புல இல்லை. சுற்றி வளர்த்தெல்லாம் எனக்கு பேச தோணாது தம்பி. என் பேச்சு எதுவும் வெளியில வர்றதுன்னா
என்ன விவரம்னு எனக்கு சொல்லிட்டு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அது கேளு தாயி, நீ முதல்ல அதை கேளு. என்னப்பா சென்னையில இருந்து எனக்கு ஒரு பத்திரிக்கைக்காரம்மா போன் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் கேக்குறாங்க. நீ வந்து பணம் எப்பப்பா கொடுத்த, ஏதா கொடுத்த, நான் தேவையில்லாம எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதன்னு நீங்க வந்து காட்டுங்க, சரியா? அதான் மேடம் கேட்டுக்கிறேன். ஆனா அவன்கிட்ட பேசுறப்ப ஆடியோ ரெக்கார்டு எடுத்துக்க தாயி. கண்டிப்பா ஏன்னா கண்டிப்பா அவன் பிராடுக்கார பையன், உன்னையவே ஏன்னா அவன் சொல்லிட்டு இருக்கான், இப்படி சொல்லுவேன் நாளைக்கு உன்னை வேற மாதிரி பேசிட்டு உன் மேல நான் சாவறதுக்கு காரணம் வளர்மதி தான் எழுதி வச்சுட்டு போறான். இப்ப போட்டுருவேன்ல. நீ எடுத்துட்டு அனுப்பியா, நான் ஆபீசர் நம்பர் உனக்கு அனுப்புறேன். சரிங்க மேடம், சரிங்க மேடம். வச்சிடுறேன். ரொம்ப நன்றி மேடம், நன்றி மேடம். தேங்க்யூ.